அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான். இதை வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். இது வந்து தாமரை விதை எடுத்திருக்கேன். நான் 1 கப்பு தாமரை விதை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கிது. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் இல்லை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் நெய்யை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த லட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1/4 கப்பு வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தேங்காவை வந்து லேசாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காவை அப்படியே சேர்க்கும் போது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா தேங்காவை வெறுமனை வறுத்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான நட்ஸ், நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தா சேர்த்துருக்கேன். ஸோ இதை 3ஐயும் நல்லா வறுத்துட்டு நெய்யிலேயே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்காக பண்ணுறது, அதனால் நான் நெய்யிலேயே எல்லாத்தையும் வறுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளமோ இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் நெய்யில் வந்து வறுக்காமல் வெறுமனே லேஸாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த பூல் மக்கானா, அதாவது தாமரை விதை, அப்புறமா இந்த நட்ஸு, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வறுத்து வச்சுருந்தோம்ல இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நான் நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா வந்து பவுடர் உங்களுக்கு ஓரளவு கோர்ஸ் பவுடராக தான் கிடைக்கும், ஏன்னா நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக அந்த ஏற்கனவே நம்ம வறுத்த நெய் இருந்தது. ஸோ அந்த நெய்லேயே வந்து நான் வந்து இந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பனை வெல்லமோ எது வேணும்னாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கலாம். நான் வந்து இதில் 7 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த இனிப்போட அளவு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த தாமரை விதை பற்றி சொல்லும்போது, தாமரை விதையில் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த தாமரை விதையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு நமக்கு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நிறைய பண்ணலாம், நிறைய கிரேவி பண்ணலாம், இல்லை ஸ்வீட்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அதனால் நாங்கள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.